ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு நம்ம மகா ஊதின ஓதல் கரெக்டாக இருக்குங்க. அதாவது முள்ளால் தான் எடுக்கணுங்கிற மாதிரி மகா போயிட்டு இவங்கள்ட்ட இப்படி பேசினா தான் வேலைக்கு ஆகும் சொல்லிட்டு ஏராஜ்யமாக ஆக்கிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டினது கரெக்டாக வேலை செய்யுது. உடனே நம்ம ராஜலட்சுமி இன்னும் காணும்னு எல்லாரும் தேடிட்டு இருக்கும் போது சித்ரா தாங்க அதில் முன்னாடி தேடுறாங்க. சகுனிக்கு என்ன வேலை, நெண்டி விடுறது தாங்க வேலை, அதனால் உட்காந்து முன்னாடி தேடிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து நம்ம ராஜலட்சுமி என்ட்ரி கொடுக்க மகா காஃபி போட்டு எடுத்துருவான்னு சொன்னோடனே நம்ம எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பி. ஆனால் நம்ம சித்ராவுக்கு வயிறு இதுக்கு என்ன சொர்ணம் கெட்டு போய் ஏன் இப்படி பண்ணுது அப்படின்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே திட்ட மகா போய்ட்டு இருங்கத்தை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் டிஃபன்லாம் சமைச்சு கொடுக்கறதுக்கு இனிமேட்டுக்கு என்கிட்ட தான் கேட்கணும், நீ என்னென்ன டிஃபன் சமைக்கணுங்கிறது என்கிட்ட தான் கேட்கணும்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் நீங்கள் ஆர்டர் போட மாட்டீங்களா மகா ஏங்கிட்டு இருக்காங்க. நீ ஆர்டர் போட்டு டார்ச்சர் பண்ணணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்க. சரி, அது வேறு விஷயம். மகா ஒரு பக்கத்து ஹாப்பியாக இருக்காங்க. அதாவது ராஜலட்சுமி பேசுகிறது பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. சூர்யா ஒரு பக்கத்து நடந்து போய் ஃபீலிங்ஸில் உட்காந்துருக்காரு. உடனே சூர்யாவை கூப்பிட்டு இவங்க பேசுகிறாங்க. பேசின உடனே அவங்க சின்ன மாமியார் வராங்க. வந்துட்டு இதுக்கெல்லாம் யார் காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க, மகா தான் போய் பேசியிருப்பாங்கன்னு சொன்னோடனே நம்ம சூர்யாவுக்கு தலைகால் புரியலைங்க. எங்கள் அம்மா என்கிட்ட பேசிட்டாங்கன்னு பயங்கர ஹாப்பியாகி நடித்தது மட்டும் இல்லைங்க, ரூமுக்கு போயிட்டு மகாவை தூக்கி சுற்றுறாரு. ஏன்ப்பா என்ன செய்யணும்னு தெரியாமல் செய்கிறியப்பா, ஏற்கனவே நீ நடிப்பை போட்டுட்ருக்க, அந்த பொண்ணு நம்பிட்டு இருக்கு, இதில் வேறு தூக்கி சுற்றி அந்த பொண்ணை பாவம் இப்படி ஏமாத்திரியப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு போதும் இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட் இருக்குது, உங்கள்கிட்ட பேசுனாங்க ஓகே, பையங்கிற பாசத்தில் பேசியிருப்பாங்க, என்கிட்ட அவங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா யோசிக்கிறாங்க. எங்கள் அம்மாவை நீ தப்பாக நினைக்காதுன்னு சொல்லிட்டு அவர் திட்டு விட்டு போயிட்டாரு. அதானே பார்த்தேன், என்னடா இன்னும் மூஞ்ச காமிக்கலையேன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சித்ராட்டா மகா அவங்க அதாவது ராஜலட்சுமி பிளான் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்களாம். நான் எதுக்கு வந்துட்டு வேலை செய்யணும், என்னோட உடம்பு எனர்ஜியை நான் ஏன் வேஸ்ட் பண்ணணும், வேலைக்காரி அனுப்பிட்டு மகா வேலைக்காரியாக வச்சுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. என்னம்மா பிளான் இது, கேவலமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.